நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே என் வயசு 13. இப்போ அகத்தீஸ்வரம் சொல்லிக்கிட்டே போவான், அந்த ரோடு வரலும் போவோம், அகத்தீஸ்வரர் சொல்லிக்கிட்டே போவோம் 13 வயசுலேயே. அப்போ இப்படியே சொல்ல 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 என்ன ஆகும், பெரிய மனிதர்லாம் அவர் நோக்கம் தான் நோக்கம். நான் எதை விரும்பி இருக்கிறோம், நான் அடியேன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு நீ தான் தரணும். அடியேன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய சிந்தனையும் தெளிவும் தந்து அருள வேண்டும். அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும். அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், ஏழை எலும்புகளுக்கு பசியாற்ற வேண்டும். அது எல்லாம் என் சிந்தையை விட்டு நீங்காது இருக்க வேண்டும். என் சிந்தையை விட்டு ஒரு கணப்பொழுது நீங்கினாலும் நான் பாவம் செய்து விடுவேன். இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இப்படி அவர் கேட்க அவர் என்ன செய்வார், நல்ல வேண்டுகோள், நல்ல வேண்டுகோள். அதான் சொல்கிறார் வன்மனம். இது என்னப்பா வன்மனம்ன்றார், பயங்கரவாதம் வன்மனம்னார். நீ உலகத்திற்கு பயங்கரவாதத்தையும் வன்மனத்தையும் இருக்கிற அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் யாரோ படி வாங்க உணர்ச்சி, அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும், அவனை எப்படியாவது ஒழிக்கணும், அவனை ஒரு மட்டம் தட்டி வைக்கணும், அப்படி அது நினைப்பு. அந்த பயங்கரவாதம் வன்மனம். அந்த பயங்கரவாத வன்மனத்தை மற்ற உலகத்திற்கு இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்மகிட்டே பயங்கரவாதம் வன்மனம் இருக்குது. இன்னும் அந்த பழிவாங்க உணர்ச்சி இருக்கும். போறடா போட, ஏன்னா நம்பி எதை பேசி போகிறான், அநியாயமாக பேசுகிறான் போடனா, அந்த நினைப்பு வருவதற்கு, அந்த நினைப்பு வரும் வரையில் நம்மகிட்ட பயங்கரவாதம் இருக்குது. சரி வேண்டாட்டி பேசிட்டான், இவனை எப்படி இருந்தாலும் இவனை பயங்க விடக்கூடாது, இது வன்மனம். அந்த பயங்கரவாதம் வன்மனத்தை நீங்கிறதுக்கு தியானம் வேண்டும். என்ன சின்ன ஆசானை, நான் பிற மனம் புண்படாது நடந்து கொள்ள வேண்டும். அப்படி யாரேனும் எனக்கு அறியாமை காரணமாகவோ அல்லது நான் செய்த பாவத்தின் காரணமாகவோ எனக்கு இடையூறு செய்தால் அதை மறந்து மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு வேண்டும். அது பெரிய வேண்டுகோள். அதுதான் எனக்கு நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும். பிறர் யாரும் அறியாமை காரணமாக அல்லது நான் பொறாமை காரணமாக எனக்கு இடையூறு செய்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் தர வேண்டும். தாங்கியும் மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு வேண்டும். இந்த பண்பை நீ எனக்கு தர